அங்க நீங்க சொந்தவழியா இருப்பீங்க. இயேசு கிறிஸ்துவுடைய பிள்ளை அப்படின்னு சொல்றீங்க, உரிமை பாராட்டுறீங்க. அவங்க பார்க்கும் பொழுது நான் யார் தெரியுமா அப்படிங்கிற மேன்மை பாராட்டுறீங்க, ராஜாவுடைய பிள்ளை என்கிற மேன்மை பாராட்டுறீங்க. இப்போ இப்படி நீங்க இருக்கும் பொழுது நீங்க நியாய பிரமாணத்தை குறிச்சும் கிருபை குறிச்சும் இணைச்சு பேசுற சபைக்குள்ள நீங்க ஒரு 10 நாள் 15 நாள் நீங்க தொடர்ந்து போங்க, உங்களுக்குள்ள நிறைய அடிமைத்தனம் உங்களுக்குள்ள வரும். எப்படி வரும்னா, நீங்க உங்களை பரிசுத்தமாக்கப்பட்டதை மறந்துட்டு இதெல்லாம் இருந்தாலும் பரிசுத்தமாவோம், ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்துறப்பா, நான் இப்படி தப்பு பண்ணிட்டேன், இப்படி ஆயிட்டேன், இந்த எண்ணத்துக்குள் நீங்க போயிருவீங்க. அவர் பிள்ளைங்கிறதை நீங்க மறந்து என்னை உங்க பிள்ளையா ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே, என்னை உங்க பிள்ளையா ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே, இந்த எண்ணத்துக்குள் போயிருவீங்க. அவர் உங்களுக்கு செய்ததை நீங்க மறந்து நீங்க அவர் செய்ததை நம்பாம நீங்க அவரை கேட்டுட்டே இருப்பீங்க. அவர் செய்ததை நம்புறது தான்